नमो भगवते श्रीरमणाय। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। ईश्वरोवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनामवरानने। ईश्वरोवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनामवरानने। ईश्वरोवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनामवरानने। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षकम् आरुह्य कवितासाख्यं वन्दे वाल्मीकिकोकिलं। राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदा अजाड्यं वाक्पडुत्वं च हनुमत् स्मरणात् भवेत्। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்டையலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அடித்து காப்பான். यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्य काञ्चनीं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथम्. साक्षात् सर्वेश्वरनाकिय श्री भगवानुக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு சாட்சாத் சிவசங்கர ஸ்வரூபமாக பிரகாசிக்கின்றாரோ ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக ராமச்சந்திரமூர்த்தியாக கிருஷ்ண பரமாத்மாவாக திருப்பதி பாலாஜியாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்றாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் என்கின்ற தனது மனதுக்கு உகந்த இந்த ஒரு விஷயத்தை முருகனார் சுவாமிகள் மூலமாக தன் மனம் திருப்தி அடைகின்ற அளவுக்கு இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை கொண்டாடி மகிழ்ந்தாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருக்கு எந்நாளும் எஞ்ஞான்றும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 24வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் என்பதே இந்த பாரத கலாச்சாரத்தினுடைய ஒரு மாபெரும் பங்களிப்பு.
இந்த கலாச்சாரமாக ஒன்றி விளங்குவது இந்த சைவ வைஷ்ணவ அபேதம். இந்த பாரத தேசம் முழுவதும் ஈஸ்வரனுடைய கிருபா கடாட்சத்தினாலும் மகாவிஷ்ணுவினுடைய அன்பான அரவணைப்பினாலும் இந்த பாரத தேசம் முழுவதும் செழித்து தழைத்து இந்த ஆன்மீகம் என்றாலே இந்த சைவ வைஷ்ணவ அபேதம்தான் என்னும்படிக்கு இருக்கின்றது. நமது முன்னோர்கள் எல்லாம் இதை உணர்ந்து மிக பெருத்த அளவிலே இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை கொண்டாடினார்கள். காஞ்சிபுரம்னு எடுத்துட்டா ஒரு காமாட்சி அம்மன் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதற்கு ஈக்குவலா ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கும். அங்கிருந்து ஒரு 3-4-5 கிலோமீட்டர் தள்ளி இதற்கெல்லாம் இந்த 2 கோயிலுக்கும் சமானமா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கும். திருச்சியிலையும் அப்படிதான். அகிலாண்டேஸ்வரி தாயார் கோயில் ரொம்ப பிரசித்தமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குன்னு. ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீரங்கம் இருக்கு, அதுவும் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த திவ்ய தேசங்கள்லாம் இப்ப ஏகாம்பரநாதர் கோயில்ல 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதின்னு இருக்கு. இப்படி இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள், அது சோழர்களாக இருக்கட்டும், பல்லவர்களாக இருக்கட்டும், பாண்டியவனர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே சைவத்துக்கு எந்த அளவு வாரி வாரி கொடுத்து பெரும் நன்கொடைகள் எல்லாம் எழுதி வைத்து அதை போஷித்து வளர்த்தார்களோ அதே போல விஷ்ணு கோயில்களுக்கும் அவ்வாறு செய்தார்கள். இதிலே அவர்கள் பேதம் என்பதே சிறிது கூட பார்ப்பதே இல்லை. இந்த மாதிரியான ஒரு மாபெரும் வரலாறு, ஒரு பழமையான வரலாறு திருமூலர் எழுதி வைத்தபடி அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாதல் யாரும் அறிகிலார், அன்பும் சிவமும் ஒன்று என்று அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது 6000 வருடத்துக்கு முன்பே இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் ஆரம்பித்து விட்டது. அன்பு என்பதனாலே அவர் மகாவிஷ்ணு அன்பு தெய்வத்தை சொல்லுகிறார், சிவம் என்பதனாலே அறிவு தெய்வத்தை சொல்லுகிறார். இந்த அன்பும் அறிவும் ஒரு சேர நாம் பார்க்க முடியாத காரணத்தினாலே பெரியவர்கள் எல்லாம் அன்புக்கு ஒரு தெய்வமாக மகாவிஷ்ணுவையும், அறிவுக்கு ஞானத்துக்கு ஒரு தெய்வமாக ஈஸ்வரனையும் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். இவை இரண்டும், அன்பும் அறிவும் பரமாத்ம வஸ்துவினுடைய இரு கோணங்களே, 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த செல்ஃப். இதை அவர்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து இருவருக்கும் சமமான ஒரு பெரும் மரியாதையையும் மதிப்பையும் கொடுத்து அந்த 2 பெரும் தெய்வங்களையும் தங்கள் இரு கண்களாக அவர்கள் கொண்டாடினார்கள். ஒரு பக்கம் கேதார்நாத் இருந்தா பக்கத்திலேயே பத்ரிநாத் இருக்கணும். அதுதான் இந்த பாரத தேசத்தினுடைய சிறப்பு. இதனால தான் சொல்லுவார்கள், வெளிநாட்டிலேருந்து வந்தவர், India is not, don't assume that India is just a state of beautiful waterfalls, breathtaking valleys, magnificent mountains like Himalayas. It's only not that. It is a state of mind. It's a state of intellectual excellence. That is real India என்று சொன்னார். அந்த அளவு மிகவும் பாராட்டும்படியாக கூறப்படுவதற்கு காரணம் இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் அதிலே ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்த 2 தெய்வங்களும் ஒன்றுதான் என்னும்போது நமக்கு உள்ளே ஒரு பெரிய ஒரு அறிவுக்கண் நமக்கு உள்ளே திறக்கப்படுகின்றது. You had 2 more gods, பராசக்தி, சுப்பிரமணிய சுவாமி, இல்ல 1 more god, விநாயக பெருமான், இன்னும் another 1 more god, சூரிய நாராயணன், சூரிய பகவான். இப்படி பிறகு ஐயப்ப சுவாமி. இந்த ஐயப்ப சுவாமியினுடைய அவதாரமே சிவ விஷ்ணு அபேதம், அதை ரெப்ரசன்ட் பண்றது ஐயப்ப சுவாமி.
அறிவு தெய்வமாகிய சிவமும் அன்பு தெய்வமாகிய மகாவிஷ்ணுவும் ஒன்று கலந்த இருவரும் ஒருவரே ஆகிய ஒரு பெரும் திருவடிவம் இந்த ஐயப்ப சுவாமி. நமக்கு அன்பையும் அறிவையும் சேர்த்து பார்க்க முடியாததுனாலே பெரியவர்கள் இப்படி ஒரு தெய்வத்தை நம்மளுக்கு காட்டி கொடுத்தார்கள். நம்முடைய இயலாமையை கருதி ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள் தான் ஆத்மாவுக்கு அன்பு ஆத்மாதான், அறிவும் ஆத்மாதான், ஞானமும் ஆத்மாதான், என் பக்தியும் ஆத்மாதான், இப்படியெல்லாம் அவர்களாலே புரிந்து கொள்ள முடியும். அஞ்ஞானிகளாலே, ஒரு சராசரி மனிதருக்கு இது புரியாது என்பதனாலே இப்படிப்பட்ட தெய்வங்களை அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். இப்படி நிறைய தெய்வங்கள் இங்கே இருப்பதினால யூ ஹேட் டூ மோர் காட்ஸ் லைக் அல்லா, ஜீசஸ். இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் ஃபார் அஸ். ஒரு வாட்டி சின்ன வயசுல நான் அந்த பைபிள்ல இயேசு படம் ஒன்று கீழே இருந்தது. அப்பா கோச்சினாரு, கீழே இருக்கு இயேசு படம், சாமிடா, அதை எடுத்து டேபிள்ல வை, கால் போட்டுற போறது, நீயே பண்ண வேண்டாமா, சொன்னாதான் பண்ணுவியா. அப்படி சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு கடவுள் என்றால் ஒரு மாபெரும் மரியாதையை கொடுப்பதற்கு ஒரு ஹேதுவாக இருக்கின்ற தத்துவம் நம்மை அறியாமலே நமக்கு இரத்த நாளங்களிலே எலும்பிலே போய் ஒன்று கலந்து விட்ட இந்த எல்லா தெய்வமும் அந்த பரமாத்மா வஸ்து தான். எல்லா தெய்வங்களும் மதிக்கப்பட வேண்டியவை, சரிநிகர் சமானமானவை என்கின்ற எண்ணம் நமது மதத்திலே பெருசா வளர்க்கப்படுவதற்கு, அது ஏதோ உட்காந்து வச்சு கிளாஸ் ரூம்ல மாரல் கிளாஸஸ்ன்னு எடுக்காம அது நமது வாழ்முறை கோட்பாடாகவே அவர்கள் வளர்த்தார்கள். சிவன் கோயிலுக்கும் போவோம், விஷ்ணு கோயிலுக்கும் போவோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பண்ணும். ஒரு கோயிலுக்கு உள்ள போனா பிள்ளையார முதல்ல, அப்புறம் ஈஸ்வரன், அப்புறம் அம்பாள், அப்புறம் முருகப்பெருமான், அப்புறம் சண்டிகேஸ்வரர், அது இது எல்லா தெய்வங்களும். வெளியில வரும் பொழுது மனது நிறைவோடு உள்ளே இருப்பது அந்த பரமாத்ம வஸ்து என்கின்ற நினைவோடு தான் நாம் வெளியே வரோம். எல்லா தெய்வங்களும் ஒன்று என்று. அதற்கு அடிகோலியது இந்த சைவ வைஷ்ணவ அபேதம். அதனால்தான் இந்த ரெண்டு பேரும் தெய்வத்தை ஒன்று என்று கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அது ஏதோ அவர்களாக உருவாக்கவில்லை, இருப்பதை நமக்கு காண்பித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் ஏதோ கற்பனை செய்து இதை உருவாக்கவில்லை. அப்பர் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவர்கள் பார்த்ததை எழுதி வைத்தார்கள். அவர்களுக்கு இறைவன் எப்படி காட்சி அளித்தானோ அப்படி அவர்கள் அந்த வர்ணனைகள் எல்லாம் இறைவனை பற்றிய உண்மையை பேசுவதாக இருந்தன. நமது பெரியவர்கள் எல்லாம் அப்பர் பெருமான் என்னும்போது ஞாபகம் வருகின்றது. சீரேறு திருமால் ஓர் பாகத்தன்கான் திருவாரூரான் என்கிறார் அப்பர் பெருமான். திருவாரூர், இந்த திருவாரூரான் சீர் ஏறு, சீர்த்தி, கீர்த்தி, ஏறுனா மிகவும் செழித்து இருக்கின்ற திருமால் ஒரு பாகத்தன் கான். அந்த திருமால் இந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பாகத்தன் என்று பாடுகிறார். பேயாழ்வார் சைவத்துக்கு அப்ப வைஷ்ணவத்துல பார்த்தேன். அப்ப பேயாழ்வாருடைய அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடல், தாழ்சடையும் நீண்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன் நானும் தோன்றுமால் சூழும் திரண்டரவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஓர் உருவாய் இசைந்து, இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்கிறார். அதாவது தாழ் சடையும் ஜடாதாரியாக இருப்பவர் சிவபெருமான், நீண்முடியும் நீண்ட கேசத்தை உடையவர். அதனால்தான் மகாவிஷ்ணுவுக்கு கேசவன் பேர். ஒன்னு சிவன், இன்னொன்னு மகாவிஷ்ணு. அடுத்து ஒன்மழுவும், சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற மழு அவர் கையில பார்க்கிறேன். இன்னொரு கையில சக்கரமும், மகாவிஷ்ணுடைய சக்கரத்தை பார்க்கிறேன். சூழ் அறவும், ஒரு பக்கம் ஒரு இதுல பாம்புகள் அணிந்து கொண்டிருக்கின்ற நாகாபரணனாக பார்க்கிறேன். பொன் ஞானும், பொன்னரை ஞான் என்பார்கள், அது மகாவிஷ்ணுடைய இடுப்புல பார்க்கிறேன். தோன்றுமால் திரண்டரவி பாயும் திருமலை மேல், இந்த திருமலை மீது திருவேங்கடத்திலே எந்தைக்கு, என் தந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து
இந்த ஈஸ்வரனுடைய உருவம் மகாவிஷ்ணு உருவம் ஒன்றாக இசைந்து இருக்கின்ற அந்த ஓர் உருவாக நான் திருப்பதி பாலாஜியை நான் தரிசனம் செய்கின்றேன் என்கிறார். இப்படியெல்லாம் 2 தெய்வங்களையும் சமமாக பார்த்தனர் நம்முடைய பெரியோர்கள். மேலும் கிராமத்திலாம் போனா ரொம்ப ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில் மண்ணு என்பார்கள். இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளா, ஸ்லாங்கா, கொச்சையா பெரிய ஒரு சத்தியத்தை, உண்மையை சொல்லி வைத்தார்கள். இன்னொரு பழமொழியும் அப்படிதான் நான் கேள்விப்பட்டது. செக்கச் சிவந்த செழுஞ்சுடரே திருமாலை தன் ஒரு பக்கத்து இருத்தும் பழம்பொருளே என்றார் ஒரு புலவர். அதே போலதான் அருவமாக இருப்பவன் உருவமாகி நின்று ஒருவன் இருவராகி உருவம் காட்டுகின்றான் என்றார் மற்றொரு பக்தர். இப்படியெல்லாம் இந்த பிற்கால புலவர்கள் அந்தந்த நிறைய பேர் இதை சொல்லிண்டே போலாம். இதுக்கு ஒரு எல்லையே இல்லை. இப்படி ஈஸ்வரனை சங்கர நாராயணனாகவே நமது பெரியோர்கள் பார்த்து பார்த்து நம்மை பழக்கப்படுத்தி வைத்தார்கள். இப்போ நம்ம இதுல இவற்றையெல்லாம் எப்படி பகவான் நிலைநாட்டினார்? முதல் பகுதி இந்த புராணங்கள் எப்படி இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை கொண்டாடுகின்றன என்பதை பார்க்கலாம். 2வது பகுதி இந்த அடியவர்கள் எல்லாம் எப்படி சைவ வைஷ்ணவ அபேதம் அவருடைய அனுபவமாக இருந்தது. இப்ப கொஞ்சம் சொன்ன அப்பர் பெருமானையும் பேயாழ்வாரையும் இன்னும் நிறைய அடியவர்கள் இதை உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். அதை 2வது பகுதியாக பார்த்து 3வது பகுதியாக, அதாவது அடியவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்னும் பொழுது இந்த பகவான் எப்படி ராமபிரானாக நமக்கு காட்சி அளிக்கிறார், எப்படி கிருஷ்ண பரமாத்மாவாக காட்சி அளிக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்து கடைசியா 3வது பகுதியிலே எப்படி முருகனார் இவரை வேங்கடவனாக மகாவிஷ்ணுவாக அந்த பெருந்தெய்வமாக நமக்கு இந்த அருணாச்சலத்தை, இந்த பகவானை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அந்த உண்மையை நமக்கு எப்படி அவர் எடுத்துரைக்கிறார். எனவே இந்த முருகப்பெருமானை பற்றி நான் பேசும்பொழுது அப்பொழுதுதான் இது தோன்றியது. என்னையும் அறியாமல் ஏதோ ஒரே ஒரு சொற்பொழிவுல 1 மணி நேரத்தில் இதை முடிச்சிடணும்னு நான் அந்த முருகப்பெருமானை பற்றி ஆரம்பிச்சு 3 சொற்பொழிவுகளாக அமைந்தது. இதுவும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பகுதியும் ஒரு சொற்பொழிவாக இருப்பதற்கு எல்லா விதமான சாத்திய கூறுகளும் இருக்கின்றன. அவ்வளவு விஷயமும் இருக்கு. இப்போது புராணங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல ஈஸ்வரனும் எம்பெருமான் நாராயணனும் சந்தித்து கொண்டது அருணாச்சல லிங்கோத்பவத்திலே. இதை திருவந்தியார்ல நான் பார்த்திருக்கோம். அதனால we will go very fast. என்னிகர் யாரென இருவர் கலாஞ்செய்ய அன்னவர் தம்மிடை உந்தி பெற ஆறாளாய் நின்றான் உந்தி பெற. என்னிகர் யாரென, எனக்கு நிகர் யாரென, இருவர் கலாம்னா சண்டை, இருவர்னா பிரம்மா விஷ்ணு, கலாஞ்செய்ய சண்டை செய்ய, அன்னவர் தம்மிடை உந்தி பெற அவர்கள் இருவருக்கு நடுவுல ஆறழலாய் நின்றான். ஒரு மாபெரும் ஜோதியாக ஈஸ்வரன் நின்றான். வெடித்தரு ஜோதி வியனுரு தூணின் அடிமுடி காண்கிலர் உந்தி பெற ஹரியும் பிரமனும் உந்தி பெற. அங்க அடிமுடி காண்கிலர் ஹரியும் பிரம்மனும். அந்த வெடித்தரு ஜோதின்னு வந்துடுத்தே அப்படின்னு முருகனார் பகவான் கிட்ட போய், இது மாதிரி வேற எங்கேயாவது புராணத்துல இருக்கா, எங்கேயும் தெரியலையே, நான் வெடித்தறி ஜோதி வியன் உரு தூண், வியன்னா ரொம்ப பெருசா இருக்கின்ற தூண், நெருப்பு தூண் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டதுன்னு சொல்லி வந்துடுத்தே, இதுல நான் எழுதினேன்னு சொல்ல வந்துடுத்தே, இது நான் கரெக்ஷன் பகவான் பர்மிட் பகவான் மாத்திடணும்னா மாத்திடலாம், பகவானே கூட மாத்திடலாம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டா அப்படித்தான் நடந்ததுன்ட்டு, அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். அப்படி அப்போ அருணாச்சல லிங்கோத்பவத்தின் போது என்ன நிகழ்ந்தது என்பது நமக்கு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா நமக்கு சொல்லும்படியாக அளவு
ஒரு உரிமை பகவானுக்கு இருந்தது, ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் இருந்தது என்றால் அதற்கு காரணம் அவரே அன்றைக்கு அந்த அருணாச்சல் ஜோதியாக நின்றதனால்தான். இப்படி எவ்வளவோ விஷயங்கள பகவான் பழைய புராண விஷயங்கள்ல நடந்ததெல்லாம் எது கரெக்ட் எது தப்பு என்றதெல்லாம் கரெக்டா நிறைய சொல்லியிருக்கார். அதுவும் வித் அத்தாரிட்டி, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா சொல்லியிருக்கார். அவர் சொல்ற விதத்திலேயே அப்படித்தான் நடந்திருக்குன்னு நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கை வரும்படியாக சொல்லியிருக்கார். அப்படி அடிமுடி காண்கிலர் உந்தி பெற, ஹரியும் பிரமனும் உந்தி பெற. இவர்கள் இருவரால காண முடியல. அப்புறம் கடைசியில அடிமுடி காண முடியல. அகந்தை தொலைந்து அண்ணாமலையனை ஊகந்து பணிந்தனர் உந்தி பெற. நம்மால ஈஸ்வரனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மளால மேட்ச் பண்ணவே முடியாது. மேட்ச் பண்ற கொஸ்டினே இல்லை. எவ்வளவோ பல லட்சக்கணக்கான மைல்கள் மேல போய் பிரம்மா களைச்சு போகும்போது எதிர தாழம்பு வருது. இன்னும் எவ்வளோ போனா முடியலேன்னு தான் வரேன்றது. இன்னும் எவ்வளோ தூரம் நீ வந்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னும் தான் நிறைய இனிமே தான் நிறைய இருக்குன்னா தொடர்ந்து போகிறார். திரும்பி வந்துடுறார். நான் பார்த்தேன்னு மட்டும் சொல்லிடுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறார் தாழம்பு கூட. மகாவிஷ்ணு பார்த்தேன்னு சொல்லிட்டா நம்மளும் ஒரு முன்னேற்பாளர். ஆனா மகாவிஷ்ணு வந்து ரொம்ப வெளுத்த மனத்தவராய் ரொம்ப பிளெயின் ஹார்ட்டடா நான் பார்க்கலன்னு விடுறாரு. இவரும் பார்க்கலன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம தான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோமே, நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம நம்ம படைச்ச அந்தாண்ட கோடி சராசரம் எல்லா உலகமும் நமக்கு தானே சொந்தமாயிடும். அதுதானே நிபந்தனை அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன்றார். தழம்புவே சாட்சின்னா அதுவும் சாட்சி சொல்றது. பார்த்து ஈஸ்வரன் அவர் தலையை கிள்ளினார். பூவை கிள்ளுவதை போல கிள்ளினாராம் பொய் சொன்ன தலையை. அப்ப இவர் அடுத்த தலையும் கிள்ள போகும்போது பயந்து போய் நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிறார். அதனால 5 தலைகளை உடையவராக பிரம்மா வர்ணிக்கப்படுவது இந்த நிகழ்ச்சியில தான். பிறகு அவர் நான்முகன் என்றுதான் 18 புராணங்கள்லயும் வர்ணிக்கப்படுகிறார். அதனால இந்த நிகழ்ச்சி தான் முதலாக நடந்த நிகழ்ச்சியா இருக்கணும். புராணங்களில் கூட அருணாச்சல லிங்கோத்பவம் தான் முதலா நடந்த நிகழ்ச்சியா இருக்கணும். அப்படி இந்த ஈஸ்வரனுடைய அளவற்ற சக்தியை பார்த்து அசந்து போய் வியந்து போய் மகாவிஷ்ணு 1000 புஷ்பங்களை வைத்து பூஜை பண்றார். ஆனா ஒரு புஷ்பம் குறையவே தன் கண்ணையே இடந்துன்னு பிடுங்கி அதை ஒரு பூவாக 1000வது பூவாக சமர்ப்பித்து பூஜையை முடிக்கிறார். ஈஸ்வரனும் மகிழ்ந்து போகிறார். அதனால கண்ணையப்பிய கண்ணப்பராக முதல் கண்ணப்பராக விளங்குபவர் மகாவிஷ்ணு தான். இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கோம். அவரு அந்த மாதிரி பண்ணதுனால ஈஸ்வரன் அந்த கண்ணை போன்ற ஒரு ஆயுதத்தை முன்ன ஜலந்தராசுரனை வதம் செய்த அந்த சக்கரத்தை அது கண்ணை போல இருக்கிறதுனால அதை அவருக்கு அருள்பாலித்து நீ இதுவே உங்களுடைய முதன்மை ஆயுதமாக இருக்கட்டும் அருள்பாலித்தார். பின்பு அது திருவாச்சகத்துல மணிவாசக பெருந்தகை இதை பாடுறார் திருச்சாழல்ல. நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்தரனடிக்கு அலராக இடாழி அருளினன் கான் சாழலோ. நலமுடைய நாரணன் தன் நயனம் விழியை இடந்து பிடுங்கி அரணடிக்கீழ் அலராக, அலர்னா மலர், மலராக இட ஆழி சக்கரத்தை அருளினன்கான் சாழலோ என்கிறார். இப்படி ஜோதி பிழம்பாக இருக்கின்ற ஈஸ்வரனை பார்க்க முடியாததுனால மகாவிஷ்ணு அவரை அவ்வளோ பெருசா இருக்கிறது கொஞ்சம் உங்க உருவத்தை குறைச்சிக்கணும்ன்றார். இவர் தன்னை குளிர்வித்துக் கொண்டு அண்ணாமலையாராக அருணாச்சல மலையாக உருவெடுக்கிறார். அதுவும் அவ்வளோ பெருசா இருக்கு. எப்படி நாங்கள் அபிஷேக ஆராதனைகள்லாம் எப்படி நாங்க பண்ணுவோம், மக்கள் எப்படி பண்ணுவா பூலோகத்துல அப்படின்னப்போ அங்க சுயம்பு லிங்கமாக அடிவாரத்துல தோன்றினார். அதெல்லாம் முதல்ல மகாவிஷ்ணு வழிபட்டார். அந்த அருணாச்சல லிங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி லிங்க வடிவத்திலே இங்க தோன்றினார் ஈஸ்வரன். இப்படித்தான் லிங்க வழிபாடு சைவத்துக்கு கிடைத்தது. இந்த லிங்க வழிபாட்டை முதலாக ஆரம்பித்து வைத்தவர் மகாவிஷ்ணு. இது எவ்வளவு பேர் அதை நினைச்சு பார்க்கிறார்.
மகாவிஷ்ணு சைவத்துக்கு ஆணிவேர் லிங்கம். இதை நமக்கு தந்தருளி அதுக்கு வழிபாடு செய்து தானே அதுக்கு முதல் நின்று செய்து காண்பித்தவர், நமக்கெல்லாம் வழி காண்பித்தவர், லிங்க வழிபாட்டை ஏற்படுத்தியவர் மகாவிஷ்ணு. இப்படி இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. அப்போ ஈஸ்வரன் மனமகிழ்ந்து அவரை தன்னோடு ஒன்று சேர்த்து கொள்ளுகிறார். அவருக்கு சக்கரத்தை கொடுக்கும்போது ஒன்று சேர்த்து கொள்வது என்பது ஈஸ்வரன் பண்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா தன்னுடைய ஞானத்தை அவருக்கு கொடுக்கிறார், தன்னுடைய அந்த ஆத்ம ஞானத்தை அருள்பாலிக்கிறார். அதனால்தான் அதுக்கு சுதர்சன்னு பேர். சுதர்சனம்னு ஏன் பேர்னா தர்சனம்னா பார்க்கறது, சுதர்சனம் விசேஷமான தரிசனம். மகாவிஷ்ணு அப்பொழுது ஈஸ்வரனை ஆத்ம ஞானமாக பார்த்தார், ஆன்மானுபூதி அடைந்தார். ஒரு கடவுள் நிலை என்பது ஆன்மானுபூதியினுடைய முழுமை அல்ல. அதனால தான் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அப்படி இருந்திருக்கிறார்கள்னு தோன்றது. அந்த முழுமையை அவர் அடைந்த பிறகு இறைவனோடு ஒன்று கலந்து விடுகிறார். அப்படித்தான் பண்ண முடியும். முருகனார் இறைவன் பகவானோடு ஒன்று கலந்து விடுகிறார் என்றால் அதுதான் ஆத்ம தரிசனம் பண்ற ஒரே வழி. ஆகவே எப்படி நம்ம நீதினா சிறப்பா சொல்ல சுநீதி, ருச்சின்னா நல்ல ருச்சி தான், ஆனாலும் சுருச்சி, குணவதி இப்படிலாம் சொன்னா நல்ல குணம்தான், ஆனா சுகுணவதி இப்படிலாம் சொல்றது. அதே போல விசேஷம்னா சுவிசேஷம். அதே போல பிரம்மண்யம் என்றால் சுப்பிரமணியம். ஏன்னா பிரம்மண்யம் என்பது சிவம். அதிலிருந்து பிழிஞ்சு எசன்ஸா எடுத்து வச்சா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே, சுப்பிரமணியம்னு சொன்னா அந்த சு என்பது விசேஷமானது பொருள். அப்படி இந்த தரிசனம் சுதர்சனமாக மகாவிஷ்ணுக்கு விளங்கியது. சராசரி மனிதர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது என்பதனால இந்த சக்கரத்தை அருளினார் என்று சொல்லி அந்த சக்கரத்துக்கே பெயர் சுதர்சனம் என்று வைத்தார்கள். அந்த சுதர்சனாழ்வார் முழுக்க முழுக்க ஆத்ம ஞானத்தின் ஸ்வரூபமாக இருப்பவர். மகாவிஷ்ணு ஈஸ்வரன் எப்படி தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பை எடுத்து ஒரு ஆத்மாவை பிழிந்து கொடுத்தாரோ அதை போன்று மகாவிஷ்ணுவுக்கும் அதை செய்தார். அதுதான் சுதர்சன். இப்படி மகாவிஷ்ணு லிங்க வழிபாட்டை ஆரம்பிக்கவராகும். அதற்கு ஈஸ்வரன் அவருக்கு மிக பெருத்த அளவிலே அருள்பாலிப்பவர், ஆத்ம ஞானத்தையே கொடுப்பவராகும். இதெல்லாம் சைவ வைஷ்ணவ அபேதத்துல முதல் படிக்கட்டுகளாக நாம் பார்க்கிறோம். பிறகு பொதுவா இந்த ஈஸ்வரன் ரொம்ப ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் கிடையாது. அவரு இஷ்டப்படி இருப்பார். ஜடாதாரியா தலையை வச்சு போட்டுன்னு இருப்பார். உடம்பெல்லாம் விபூதி பூசிட்டு இருப்பார். நடுராத்திரில போய் பேய் கூட்டங்களோடு ஒன்றா நடனம் செய்வார், பேய் குழாங்களோடு. இது மயான பூமியாச்சே, அப்படிலாம் கேர் பண்ண மாட்டார். இன்னும் கேட்டா இந்த உலகத்தை நாம் எல்லாமும் உதாசீனப்படுத்த வேண்டும். நமக்கு இந்த உடலின் நிலையாமையை நமக்கு முழுவதுமாக உணர்த்துவது இந்த ருத்ர பூமின்னே பேரு, மயான பூமிக்கு. அங்க போனாதான் எல்லாருக்குமே ஒரு ஞானம் பிறக்கின்றது. அது தொடர்ந்து இருக்க மாட்டேன்றது. எல்லாருக்குமே இந்த உலக வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்ற எண்ணம் அங்க போனா வருது. அதனால்தான் இவரே தன்னுடைய பூமியை அதை சுவீகரித்து கொண்டு அங்க போய் ஆனந்த தாண்டவம் ஆடி இப்படிலாம் இருக்கா நிஜமான காரைக்கால் அம்மையார் கேட்கும் பொழுது, காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டிலே தன்னுடைய சுடுகாட்டிலே தான் ஆடுகின்ற ஆனந்த கூத்தை காண்பிக்கிறார், தரிசனம் செய்யும்படியாக செய்கிறார். இப்படி உலகத்தின் மீது நமக்கு ஒரு டிட்டாச்மெண்ட், வைராக்கியம் வர வேண்டும். வைராக்கியமே சுகம். இந்த மிதமிஞ்ச உலகாதி சுகங்களை அனுபவித்துக் கொண்டே போவதினாலே நமக்கு இறுதியிலே மிஞ்சுவது ஒரு வெறுப்பு, ஒரு 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 விரக்தி, ஒரு போர்டம், சலிப்பு. அதனால வைராக்கியம் எல்லா சொத்துக்களும் இருந்தா அதை அனுபவிக்காம இருப்பது. சாப்பாடே இல்லாதவன் பட்னி இருந்தா அது எப்படி விரதமாகும்? சாப்பாடெல்லாம் இருக்கும்போது ஏகாதசி விரதம் இருந்தா அதுதான் விரதம். அந்த வைராக்கியத்தை மனத்தளவிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் சுடுகாட்டை தன்னுடைய ருத்ர பூமி என்று சொல்லும்படியாக வைத்துக் கொண்டார்.
இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு யாரும் மதிக்கல. யம தர்மராஜன் கூட அவரை சீரியஸா எடுத்துக்கல யாரும். அதனால தான் மார்க்கண்டேய சுவாமியினுடைய நிகழ்ச்சியின் போது அந்த யம தர்மராஜன் சிவபெருமானுடைய அந்த ஒரு மகிமை தெரியாம அவருக்கும் அந்த லிங்கத்துக்கும் சேர்த்து பாசக்கயிறை வீசுகின்றான். அவர் காலால் உதைபடுகின்றான். அப்பதான் அவருடைய சக்தியை உணர்கின்றான். அப்புறம் சிவபெருமான் பிகம்ஸ் இஸ் ரிப்போர்ட்டிங் காட். டெய்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கைலாசத்துக்கு அனுப்புறான். அப்பதான் சிவபெருமான்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவர் எல்லாரும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாளான்றதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே பகவானுக்கு பொருந்தும். பெரிய ராஜா கூட வரட்டுமே, அவருடைய ட்ரெஸ் கௌபீனதாரி தான். அப்படி ஒண்ணு ஸ்பெஷலா வராளா அவ வராளா ஒண்ணு பெருசா ஏற்பாடுகள்லாம் கிடையாது. அந்த வைராக்கியம் என்பது 100% அவரு. உலகத்தை நோக்கி அவர் போலன்றதே ஒரு மாபெரும் உதாரணம். இருக்கிற இடத்துல தான் இருந்து கொண்டு உலகம் முழுவதையும் தன்னுக்கு அருகிலே வரவழைத்து தன் காலடியிலே வணங்கச் செய்தவர் பகவான். அப்ப ஈஸ்வரனுடைய அது ஈஸ்வரத்துவம் அப்படியே அவருக்கு இருந்தது, இருக்குது. அப்படி இப்பேற்பட்டவருடைய பெருமையை அந்த அருணாச்சல லிங்கோத்பவத்திலே உணர்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய தங்கையாகிய பார்வதி தேவியை அவருக்கு மணமுடித்துக் கொடுக்கிறார். தன்னை தந்தான், தங்கையை தந்தான், தன்னையே தந்தான் என்பார்கள். அப்படி ஒரு இது. சின்ன வயசுல நான் பார்த்த பாசமலர்னு ஒரு படம். அண்ணா தங்க மேல என்ன ஒரு ஆசை, என்ன ஒரு ஆசை. அப்படித்தான் ஒரு அக்காவுக்கு தம்பி மேல என்ன ஒரு பெரிய ஆசை. அந்த மாதிரி தங்கை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதுன்றது தன்னையே ஒப்படைக்கிறது தான். அத அவர் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் ஓ மகாவிஷ்ணுவே இவரை மதிக்கிறாரா. அப்படி அவர்கள் இருவருக்கு இடையே ஒரு பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதை யார் வசதி அப்படின்னு ஒரு சதஸ் காஞ்சிபுரத்தில் நடந்தது. மகாபெரிவா முன்னாடி காத்தால ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். 10 மணி அந்த மகாபெரிவா பூஜை ஆரம்பிச்சிருவா. ஒரு 10 அந்த மாதிரி ஆரம்பிச்சா 1:30 ஆகும். அது வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சு திருப்பி சாயரக்ஷ பூஜை மகாபெரிவா பண்ணுவா. அப்போ பாலபெரிவா பண்ணுவா. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த கேப்ல நடக்கும். ஒருத்தர் கடைசியா மகாபெரிவா அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினார். அப்போ அவர் சொன்னார், மகாவிஷ்ணுவை பத்தி பேசும்போது மெய் மறந்து போறோம். அவருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு தோன்றுது. ஆனா ஈஸ்வரனை பத்தி இவாள்லாம் இந்த பக்கம் இவாள்லாம் பேசும்போது ஆஹா இல்லவே இல்லை. ஈஸ்வரனுக்கு 1000 சொன்னாலும் மகாவிஷ்ணு சமமாக முடியுமா அப்படின்னு தோன்றுது. இந்த தத்துவங்கள், இந்த சாஸ்திரங்கள், புராணங்கள், இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா இவா பேசினா. ஆனா எனக்கு என்னமோ நம்ம பாத்துல டெய்லி என்ன நடக்கிறது? மாத்துக்கு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். மாப்பிள்ளை வராரு. அந்த பொண்ணுக்கு அண்ணா தம்பி, பொண்ணுக்கு அண்ணா முக்கியமா. அங்க யார் பிரதானியமா இருப்பா? மாப்பிள்ளை தான் இருப்பா. மீதி பேரெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அந்த நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில நிகழ்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு பார்க்கும்போது மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளையே தானே கவனிப்பார் அப்படின்னு முடிச்சிட்டார். இது இப்படிதான் வசதி, அவர் தான் வசதின்னு சொல்லல. இதுதான் நடந்திருக்கு. நம்ம பாத்துல டெய்லி நடக்கிறது. நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொழுது அங்க ஈஸ்வரனுடைய வீட்டுல மட்டும் வேற எப்படி நடக்கும்? அப்படித்தான் மாப்பிள்ளை என்னைக்கும் மாப்பிள்ளை தான், வசதி தான் அப்படின்னு. ஏன்னா அந்த அண்ணாக்கு தங்க மேல அவ்வளவு பாசம். அந்த தங்கைக்கு ஹஸ்பண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மேல பாசம் பொங்க. அந்த மாதிரி விஷயம் அது. ஒரு திருமணம் நடந்தா நம்ம பாரத தேசத்துல இட்ஸ் நாட் கோயிங் டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் கெட்டிங் சர்டிபிகேட். அப்படி மோதிரம் மாத்திரம் அந்த மாதிரிலாம் இல்லை. 2 குடும்பங்கள் இணைகின்றன.
அந்த மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகும். 2 குடும்பங்கள் இணையும் பொழுது, ஒரு கணவன் மனைவியாகிறவர்களுக்கு மட்டும் இல்ல, அவளை சுத்தி இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை அதை ஏற்படுத்தும். அப்படி இல்ல அவ 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 ஜாதிப்படி, அவளுடைய சம்பிரதாயத்தின்படி அந்தந்த இதுக்குள்ள பண்ணிக்கிறது அவ்வளோ விசேஷமான ஒன்று. எனிவே, இந்த ஈஸ்வரனும் என் தாய் உமாதேவியும் அந்த இருமனங்களும் ஒரு மனமாக திருமணத்திலே இணைந்தது. மகாவிஷ்ணு எந்த அளவுக்கு ஈஸ்வரனுக்கு ரொம்ப தாசரா அப்படி ஒரு தழைந்து போகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்படி அதே பத்மாசுரன் வந்து யாருக்கு தள்ள கை வச்சாலும் இறந்து போனோம்னா, வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாகிய ஈஸ்வரன் எடுத்துக்கோன்றார், கொடுத்தேன்றார். சரி, அது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் உட்காருங்க, நான் உங்க தள்ள வச்சு பார்க்குறேன்னா அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுறார், பயந்து போய் ஓடியே போயிடுறார். இதெல்லாம் நான் அம்மா போச்சு, இது யோசிக்காம கொடுத்துட்டுமே இந்த வாரத்தை. அப்போ இது ஒரு பர்மனன்ட் ப்ராப்ளம் ஆச்சான்னுட்டு மகாவிஷ்ணு ஓடோடையும் வந்து மோகினி ரூபத்துல அவன் தலையில அவன் கைய அவன் தலையிலேயே வச்சுக்கும்படியா பண்ணி அவனை அந்த பத்மாசுரனை பஸ்வமாக்கிறார், அவனே சாம்பலாக்கி விடுகிறான். இப்படி அவர் வந்து அந்த அளவு அப்போ அந்த மகாவிஷ்ணு ஈஸ்வரனையே காப்பாற்றியவர் ஆகிறார். இவர் வசதியா அவரு அப்படி கிடையாது, 2 பேருமே வசதியா இருந்திருக்கா. சி, ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், 2 தேசங்களுக்குள்ளே ஒரு நட்பு என்பது 2மே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நிலைக்கும். நட்பு என்பது ஒருத்தர் ஸ்ட்ராங்கு ஒருத்தர் வீக்குன்னா அந்த நட்பு வரவே வராது. இண்டிவிஜுவல் நாட்டுகளுக்குள்ள இந்த இண்டிவிஜுவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல கிளாஸ்மேட்டா இருந்திருப்பான், அவன் எங்கேயோ கிராமத்துல படிச்சிருப்போம், அவன் எங்கேயோ இன்னும் கிராமத்துல தான் பயிர் வேலை பண்ணிட்டு இருப்பான், நம்ம இங்க அமெரிக்கால இருப்போம். இருந்தாலும் நம்ம அங்க போகும்போது நம்ம ஃப்ரெண்டுன்னும் போது அங்க எந்த விதமான இதுவும் தோணாது, என் ஃப்ரெண்டு அவ்வளவுதான். அது ஒரு பாசம்ன்றது அந்த சின்ன வயசுல. அதே மாதிரி காலேஜ் போனா அது அப்படியே விட்டு போறது. காலேஜ் பர்டிகுலர்லி ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லாம் விட்டு போறது. இதே சாதாரண காலேஜ்ல படிச்சா அந்த காலேஜ்ல ஏற்படுகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கு. எனக்கு நான் பச்சைபாஸ் காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ்ல படிக்கும்போது அதோட அட்டாச்மெண்ட்டே வரமாட்டேங்குது. இது எங்க காலேஜ்ன்றது ப்ராபப்லி ஐ அம் ஃபீலிங் லைக் தட், ஐ டோன்ட் நோ. இதே பிலானி எல்லாம் போனா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். அங்க யூ கேன் சி அவர் கல்ச்சர். ஆவணி ஆட்ட அன்னைக்கு எல்லாம் சமைத்து வச்சு 1008 காயத்ரி ஜபம் பண்ற, அக்னியை பண்ற லைனா பசங்க பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் அவர் ஆட்டிடியூட் அண்ட் இது. பட் சின்ன வயசுல படிக்கும்போது ஏற்படுகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்கு சொல்றேன். அதர்வைஸ் ரெண்டு ஸ்ட்ராங்கா பணக்காரா கிட்ட தான் வரும். அது கூட ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்குமா தெரியல. பட் ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் 2 பேருமே ஸ்ட்ராங். அது டோட்டலா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால மகாவிஷ்ணு அங்கே ஒன்று கலந்தவர். 2 பேரும் ஒரே ஆன்ம உணர்வா இருக்கிறதுனால அது பிரிக்க முடியாத ஒரு நட்பா இருந்தது அவளுக்குள்ள. இன்னொரு சின்ன விஷயம் பாருங்க, பாகவதத்துல நீங்க பார்த்தா தெரியும். அதுல தட்சயஜ்யம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வரனுக்கு சதி என்ற பேர்ல உமாதேவி அங்க போய் அப்பவும் அந்த தக்ஷன் ரொம்ப கடுமையா அபியூஸ் பண்றதுனால, உனக்கு மகளா இருக்க நான் விரும்பல, நான் பிறந்தது பாவம்னு சொல்லி தீக்குளிக்கிறாள். அதை கேட்டு ஈஸ்வரன் ரொம்ப கோபப்பட்டு வீரபத்ரர் அனுப்புறார். அவர் துவம்சம் பண்றார். ஓ,
அந்த அந்த யாகத்துல அட்டன் பண்ணவாடெல்லாம் அவர் பண்ண தண்டனைகள் பார்த்தா அப்படியே உடம்பே நடுங்கிறது. சூரியனுக்கு பல்லு உடையிறது. வாணி சரஸ்வதிக்கு மூக்கு போச்சு. இன்னும் எப்படியோ தேவேந்திரன் குயில பயந்து போய் அந்த இடத்த விட்டே ஓடியா போயிடுறான். யார் கண்ணிலையும் ஆவிடாம, கையிலையும் ஆவிடாம. தலைகளை தரித்தும் மூக்கொடு கரங்களை அறிந்தும் பற்பல விதமாய் பல பட புரிந்த பழவினை ஒழித்திட பறிந்தோ. இப்படி தக்ஷயஜத்தை இவ்வளவு அந்த யாகம் பண்ண பிறகு அவருக்கு மீசைய ஒன்னொன்னா பிடிங்குதான் வீரபத்ரன். என்ன கொடுமையான தண்டனை! அப்படி அவ்வளவு அந்த லிஸ்ட்ல இங்க இங்க முருகனார் சொல்றது வந்து பழவினை ஒழித்திட பறிந்தோ. அப்படி நம்ம குழந்தைங்கள நான் அப்படி கஷ்டப்படுத்திட்டுமேனு நீங்க நெகிழ்ந்து போய் மனம் தாங்க முடியாம நீங்க திருவண்ணாமலை வந்து அந்த கோவத்தெல்லாம் நான் விட்டேன், இங்க சாந்த ஸ்வரூபியா தான் இருப்பேன், பழவினை ஒழித்திட பறிந்தோ சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய் தேசிக ரமண மாதேவே. சிற்பர யோகம், சிற்பரானந்த யோகம், அமைதி அமைதி அமைதின்னு இவ்வளோ ஒரு மௌனத்துல நீங்களும் இருந்துட்டே வரவாளியும் ஆழ்த்தி விடுகின்றீர்களோ. அதுதான் காரணமோ அப்பா நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு அப்படின்ற அந்த அளவு கஷ்டப்படுத்தி விட்டார் ஈஸ்வரன் தேவர்களை. பிரம்மா அதுக்கப்புறம் வந்து தேவர்களை எல்லாம் ஆயிடுச்சுன்னு கூட கூட்டின்னு போய் கைலாசத்துல போய் நாங்கெல்லாம் இவாள்லாம் ரொம்ப வருத்தப்படுறா, ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் போது ஈஸ்வரன் சொல்றார், அறியாமையினால இவர்கள் செய்த தவறுக்கு இவர்கள் மீதெல்லாம் எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, நான் கோச்சிட்டு தான் தண்டித்தார். அவருக்கு கோபம் ரொம்ப பிரசித்தம். ஒரு கோபம் வந்ததுன்னா தாங்காது உலகம். அப்படிதான் அவர் கோபத்துக்கு நமஸ்காரம்ன்றது. மன்யு பதையே மன்யுன கோபத்துக்கு நமஸ்காரம். ஐயோ எனக்கு தயவு செய்து எனக்கு கோச்சுன்றாதீங்கன்னு அர்த்தம். முதல்ல அதுக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்டவர் ரொம்ப இதுவா சொல்லிடுறார். ரொம்ப அதெல்லாம் எனக்கு இவ மேலெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை, அவருடைய இழந்த உறுப்புகளை எல்லாம் பெறட்டும்னு ஆசீர்வாதம் பண்றார். அதுல மகாவிஷ்ணு இப்படி தண்டிக்கப்பட்டார்ன்ற ஒரு வேர்டு இல்லை. நான் தேடி தேடி பார்க்கிறேன். ஆனால் என்ன இருந்ததுன்னா, தக்ஷனுக்கு ஆட்டு தலையை வச்சு அவனை மறுபடியும் உயிரோட பண்ணி அவன் மறுபடியும் பிரார்த்திக்கிறான், அந்த யாகத்தை நின்று போச்சு, நீங்களே வந்து நடத்தி வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். அந்த ஆட்டு தலையை வச்சது கூட அவனுக்கு தக்ஷனுக்கு ஒரு அழகான சுரூபம் இருந்ததுனால ரொம்ப கம்பீரமான அது திருப்பி அந்த தலையை வச்சா அவனுக்கு திருப்பி அந்த அகந்தை அது மூலமா வந்துட போறது. இப்ப ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டார், அது மறுபடியும் அவன் நழுவாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆட்டு தலையை வச்சாருன்னு சொல்லுவான். பகவான் சொன்னதுதான். அவனுக்கு அகந்தை என்பது பரிபூர்ணமாக முழுவதுமாக அறவே நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கன்சர்ன், அதுலதான் அவனுக்கு ஆட்டுத்தலை கொடுத்தார். அப்படி அவன் நீங்க வந்து யஜ்யத்தை கண்டினியூ பண்ணலாம், தொடர்ந்து நடத்தலாம், நீங்க வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னப்போ இவர் போறார். அப்போ அந்த பாகவதத்துல என்ன போட்டிருக்கு, மகாவிஷ்ணுவும் அந்த மறுபடியும் தக்ஷன் யாகத்தை தொடர்ந்த போது கலந்து கொண்டார்னு இருக்கு. அப்ப முதல்ல போலன்னு அர்த்தமா இருக்கு. இப்படி அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே இருந்திருக்கு. அதே மாதிரி தாரகவனத்தை ரிஷிக்களை நல்வழிப்படுத்தணும்னு போகும்போது இவர் தனியா போறாரே அவாகிட்டேன்னு பயந்து போய் இவர் மோகினி ஸ்வரூபம் எடுத்துட்டு கூடயே போறார் மகாவிஷ்ணு. அதே போல இவரு வராக அவதாரம் கூர்மாவதாரத்துலேருந்து தான் நினைக்கிறேன். வராக அவதாரத்தில் நிச்சயம் பகவானே சொல்லியிருக்காரு இந்த கதையை. அந்த மொரட்டு பன்றி வராகம் தானே தன்னுடைய குழந்தைகளோடு சுகித்து ரமித்து ஹாப்பியா இருந்துதான். அதுக்கு மகாவிஷ்ணுவே தெரியல, மறந்து போயிடுது. அப்ப தேவர்கள் ஈஸ்வரனை வேண்டுகிறார்கள், அவர் எப்படியாவது நீங்க வைகுண்டத்துக்கு கொண்டு வாங்க. இவர் போறார், அந்த பன்றி அப்படியே ஆக்ரோஷமா இவரை எதுக்கிறது. இவர் சூலாயத்தினால் அது வயிற்றை கிழிக்கிறார். அப்போ மகாவிஷ்ணு வெளில வரார், ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர கட்டி தழுவிக்கிறார்.
இவர் வைகுண்டம் கூட ஈஸ்வரன் வைகுண்டம் போயிட்டு அப்புறமா கைலாசம் போனார்ன்றதுக்கு பாகவதத்தில் அது ஏன் சொன்னான்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஏதோ பார்த்தாரா, அவரை காப்பாற்றிட்டாரா, அவர் வைகுண்டம் போனார், இவர் கைலாசம் போனார்னு ஏன் சொல்லலை? ஈஸ்வரனும் வைகுண்டத்துக்கு போனார். இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அன்கான்ஷியஸாக படுத்துட்டு இருந்தா அவருக்கு ஞாபகம் வந்துட்டு டாக்டர் வந்து நீங்கள் போய் பார்க்கலான்னா போகும்போது அவர் உங்களை பார்த்து சிரிச்சா, தெரியறதோன்னோ என் பேர் என்ன அப்படின்னா, அது மாதிரி அது இவர் பன்றி வயிற்றுலேருந்து வெளில வந்திருக்கார், 100க்கு 100 பழைய மாதிரி நார்மல் ஆயிட்டாரா அப்படின்றதாகவே கூட போய் கைலாசத்து வைகுண்டத்தில் அவர் எம்பெருமானா பட்டு பீதாமரதாரியா ஒரு பக்கம் ஆதிசேஷன் ஒரு பக்கம் கருடாழ்வார்னு அவளெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு கண் அசைவில் அவக்கிழமா அந்த சபையில் போய் உக்காந்துக்கும் போது அப்பாடா இவர் நார்மலா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவர் கைலாசம் போயிட்டு இருக்கு. அதான் நடந்திருக்கணும். இது ஒரு வாட்டி பண்ணாருன்னு இல்லை, நரசிம்மாவதாரத்திலையும் பண்ணியிருக்காரு. அது சர்வேஸ்வரரா வந்து அந்த மகாவிஷ்ணுடைய கோபத்து, நரசிம்மருடைய கோபத்தை எல்லாம் பயந்து போய் கிட்ட போறது கூட பயப்பட்டா. லக்ஷ்மியே மகாலட்சுமியே பயந்த நேரம் வந்து அப்ப பிரகலாத ஆழ்வார் தான் தைரியமா போய் பக்கத்துல நிக்கிறார், அவர் எடுத்து மடியில வச்சு கொஞ்சறார். கோபத்தை கொஞ்சம் குறைஞ்சது. இவர் சர்வேஸ்வரரா வந்து சிங்க உருவம், ரெக்கைகள், அவரும் நரசிம்மர் மாதிரியே உருவம் போய் அவரை மாதிரி அவர் எப்படி இரண்ய கசிபுவை வதம் பண்ணாரோ அதே மாதிரி மடியில வச்சுண்டு நகத்தினால கிழிச்சு அவரை மகாவிஷ்ணு வெளில வரார். அப்படி அந்த அவதாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் வாமனாவதாரத்துல அவசியம் இல்லை, 6 அறிவு படைத்தவர்களால பரசுராமர் அவதாரம், இதெல்லாம் அவ அவதாரம் முடிஞ்ச உடனே அவ போயிடுறா. அது ஒன்றும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி அவளை வதம் பண்ணி பண்ணுன்ற அவசியம். ஆனால் ராமாவதாரத்துல அது வந்தது. ராவண சம்ஹாரம் முடிஞ்ச உடனே தேவேந்திரன் கேட்டுக்கிறான், தேவரீர் செயற்கரிய செயலை செய்து முடித்தீர், வாருங்கள் வைகுண்டத்துக்கு போகலாம், மீண்டும் வைகுண்டத்திலே எம்பெருமானாக எழுந்தருள்கிறாக அப்படின்னு வேண்டிக்கிறான். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், நானா நாராயணனா, நான் அன்றாடம் ஈஸ்வரனை வழிபடுகின்ற தசரத குமாரன். அப்போ அவளுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம சொன்னா இவர் கேட்க மாட்டாரு, தசரதரையே கூப்பிட்டு சொல்லலாம், ஏன்னா இவர் பித்ரு வாக்கிய பரிபாலனம் பண்ணவர் தானே, அப்பா சொல்ல தட்ட மாட்டார் அப்படின்னு அவர் தசரதன் வரார் வைகுண்டத்திலேருந்து. தேவரீர் சுவாமி, நீங்கள் எனக்கு மகனாக அவதரித்தது நான் செய்த பாக்கியம், நீங்கள் சாட்சாத் மகாவிஷ்ணு தான் அப்படி. இவர் ஒத்துக்க மாட்டேன்றார். இவர் வைகுண்டம் போல நேரம் அயோத்தி தான் போறார். அதுவும் புஷ்ப விமானத்துல பிராட்டியார் ஆயிடுச்சுட்டு அயோத்தியில எவ்வளவோ வருஷங்கள் அவருக்கு சுத்தமா தான் மனிதனாக இருந்ததினாலே, பூர்வ ஜன்ம ஞாபகம் என்பது இல்லாததினாலே, கடவுளுடைய அம்சங்கள் அந்த பியூரிட்டி, அந்த சத்தியசந்தனாக இருப்பது, நியாயம் நேர்மை, இதெல்லாம் கடவுளுடைய சுபாவம், மகாவிஷ்ணுடைய சுபாவம் அப்படியே அவருக்கு வந்தது. அதுக்காக அவர் தான் இப்போ முருகனார் மாதிரி தான், அவருக்கு மணிவாசகருடைய அம்சமா அவர் இருக்கார். மணிவாசகர் தான் மீண்டும் நமக்கு பகவான் முருகனாராக அருளினார் என்பது ரொம்ப பிரசித்தம். ஆனா முருகனாருக்கு அது கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா உள்ளூர் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஒண்ணு இருந்தது. வாதவூர் வாதவூர் வாசகன் என் வாக்கிருந்து ஓதலால் ஓதினேன், ஒரு தகவும் இல்லாதேன் என்கிறார். தகவுன்னா தகுதி, எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது இவ்வளவு எல்லாம் பண்றதுக்கு. 30,000 பாட்டு இது. அதுவும் எப்ப சொல்றார், ரமண ஞான போதத்துல 9 பாகம், அதுல 8ஆம் பாகத்துல கடைசியில சொல்றார். probably it is 1868 or 28 பாட்டு நம்பர். கடைசியில ஆக்சுவலி 30,000 பாட்டு கிட்ட நெருங்கிட்டார். அப்ப சொல்றார், வாதவூர் வாசகன் என் வாக்கிருந்து ஓதலால் ஓதினேன், அவர் என்னுடைய வாக்கில் இருந்து, அப்போட தாமணி யோகாசகன் சொல்லிக்கல, அவரு என் நாக்கில் வந்து உக்காண்டாருன்றார்.
அவருக்கும் இல்லைன்னா பகவானே சொல்லுவார், ஜகத்தார் உய வகுத்தான் மறை திருவாச்சகம் நிகரே. ஏன் அவர் தேவாரம் நிகரேன்னு சொல்ல? அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன் நகைத்தான் உற விழித்தான் அரசெகுத்தான் எனதுயிரை. இந்த அகத்தாமரை மலர் மீது ஒவ்வொரு மனதிலும் உரைகின்ற உள்ள பொருளாக ஆத்ம பொருளாக இருக்கின்ற இந்த அருணாச்சல ரமணன் நகைத்தான், என்னுடைய அகந்தையை கொண்டு சிரித்தார். ஒரு ஏளனை சிரிப்பு. உற விழித்தான், தன்னுடைய திருக்கண் நோக்க சக்ஷு தீட்சை எனக்கு கொடுத்தார். திருக்கண் நோக்கத்தை செலுத்தினார். உற விழித்தான், செகுத்தான், முழுவதுமாக என் அகந்தை எனது உயிரை செகுத்தான். எனது உயிர்னா அகந்தை. இந்த அகந்தையை முழுவதுமாக அவர் என்னை விட்டு நீக்கினார். மிகத்தான் அருள் சுரந்தான் என முகவாவுரை முருகன். இவ்வாறு எனக்கு நான் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிக 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 பெருத்த அளவிலே அருள் சுரந்தான். மிகத்தான் அருள் சுரந்தான் என முகவாவுரை முருகன். அந்த மகிழ்ச்சியினாலே, ஆன்மானுபூதியினாலே ஜகத்தார் உய வகுத்தான் முறை திருவாச்சகம் நிகரே. இந்த பூலகத்தோடெல்லாம் நன்றாக பக்குவிகள் உய்ந்து போகட்டும் என்பதற்காக பெருங்கருணையினாலே இந்த வகுத்தான் முறை, இந்த சன்னதி முறையை வகுத்தார், அருளினார். திருவாச்சகம் நிகரே. திருவாச்சகத்துக்கு நிகராக இந்த சன்னதி முறை விளங்குகின்றது. அப்போ திருவாச்சகத்தை இயற்றிய திருவாச்சகத்தாருக்கு நிகரானவர் முருகனார் தானே அர்த்தம். அதுக்கு பகவானே சொல்றார், தன்னுடைய சிஷ்யனை பத்தி குரு சாதாரணமா புகழ்ந்து பேச மாட்டாளாம். அது பாரத சம்பிரதாயம். குரு சிஷ்யனை புகழக்கூடாது. ஆனா சிஷ்யன் குருவை இந்திரன் எவ்வளவு ஒண்ணா புகழலாம், அலவுட். கணவன் மனைவியை புகழக்கூடாது. ஆனா மனைவி கணவனை எங்காத்துக்கார் மாதிரி உண்டு அப்படி புகழ்த்து தள்ளலாம், அலவுட். அது மாதிரி இன்னும் 2 பேர் மொத்தம் 4 பேர் சொல்லுவா. இப்படி தந்தை மகன், அப்பா தன்னுடைய மகனை 4 பேர் எதை புகழக்கூடாது. ஆனா மகன் எங்க அப்பா மாதிரி உண்டான்னு எவ்வளவுனா சொல்லிக்கலாம். மனைவி கணவனை பற்றி அது மாதிரி அது அந்த இதெல்லாம் மீறி பகவான் முருகனாரை பத்தி அப்படி ஒண்ணு சொல்றாருன்னா, அது எந்த அளவு முருகனாருடைய அந்த மகத்துவம், அவருடைய எக்ஸால்டட் ஸ்டேட், அந்த பகவானே சொல்றார். எவ்வளவு அந்த மகத்துவம் பெருசா இருந்தா பகவானே இதை சொல்லாம விடக்கூடாதுன்னு அந்த சன்னதி முறை எவ்வளவு பெரிய நூலா இருக்கணும். தேனும் பாலும் கசந்து போகின்ற, இது பாலோ இது தேனோ அது செழும் பாகோ இதென்ன. இந்த சன்னதி மேலோர் புகழ் ரமணேசரின் மேம்பாடவையெல்லாம். மேலோர்கள் மிக மிகச் சிறந்தவர்கள் எல்லாம் உருகி போய் எங்க பகவான் மாதிரி உண்டா என்று போற்றுகின்ற போற்றுதல்களை எல்லாம் பாலோ இது தேனோ இது செழும் பாகோ இதென்ன. இது பாலோ தேனோ நல்ல காய்ச்சப்பட்ட சர்க்கரை பாகோ என்ன. நூலோர் வியந்தேத்தும் வகை நுவன்றான் அவர் அடிக்கே. நூலோர் புகழ்ந்தேத்தும் வகை, படிக்கிறவாள்லாம் ஆச்சரியப்பட்டு போகும் வழியில நுவன்றான் சொன்னார். மாலோன அவர் அடிக்கே அவன் மாண்பு கிணையதுவே. அப்படி பகவானுடைய பெருமைகளை எல்லாம் பெருசா பாடி வைத்த இந்த முருகனார் மாலோன் என அவர் திருவடிகளிலே திருப்பாதங்களுக்கு ஒரு மாலையாக விழுந்து கிடக்கிறார். மாலோன் எனும் அப்படி இருப்பவருடைய அவன் மாண்புக்கு இணையதுவே. அப்படிப்பட்ட முருகனாருடைய மாண்புக்கு இணையா எத்தான் சொல்ல முடியும்? இது வியந்து போகிறார். செங்கல்வராய பிள்ளை, தணிகை மணி, ராவ் பகதூர், வாசு செங்கல்வராய பிள்ளை அவ்வளவு பெரிய மேதை. அவர் வீட்டிலேயே 18 படி வச்சு முருகருக்கு அப்படி முருகர் பெருமானை ஒன்று கலந்தவர். அப்படி முருக பக்தியை வெளிப்படுத்தியவர்.
அவர் முருகனார அப்படி கொண்டாடினார். அவருக்கும் முருகனாருக்கும் சுமார் 20 வயது வித்தியாசமா. அவ்வளோ பெரியவர் முருகனார அப்படி போற்றிருந்தார். இதுல மட்டும் இல்ல, அந்த ரமண தேவ மாலை, அந்த ரமணானுபூதி, குரு ரமண பிரசாதம், அதெல்லாம் கூட அவர் பாடல்களை பார்க்கலாம். இப்படி முருகனார் அவ்வளவு வசதியா இருந்தும் தான் மணிவாசகர் என்பது அவருக்கு உணர்ந்தவராக, கான்சியஸா இல்ல. அப்படிதான் ராமபிரானும் இருந்துட்டார். வருஷம் ஓடின்னு இருக்கு, இங்க வைகுண்டம் காலியா இருக்கு, இவர்களால தாக்கு பிடிக்க முடியல, அது நினைச்சு பார்க்க முடியல, வெறிச்சோடி கிடக்கிறது வைகுண்டம். ஈஸ்வரன்கிட்ட போய் முறையிட்டார்கள். ஏற்கனவே 2 அவதாரம் அவர் ஒண்ணு எடுக்கும் போதும் இவர் போய் அவர் அந்த அவதாரத்தை மாய்த்து மகாவிஷ்ணு வெளில கொண்டு வந்திருக்கார். எல்லாரும் போய் அதை பண்ண முடியாது. இவர் ஸ்டப்பர்னா முடியாது, ஸ்டப்பர்னா. இவனுக்கு வேற வழியே தெரியல. அவரு அதனாலதான் இவரு யம தர்மன் ஆரம்பிச்சு, யம தர்மன் போய் ராமபிரானை பாக்குறான்னா அவரு காலம் வந்துடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அது ஒரு சிம்பாலிக்கா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், யாரும் எங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லட்சுமணனை கூப்பிட்டு யாரையும் உள்ள விடாத. நாங்க பெரிய பெரிய ஆபீஸ்லாம் பெரிய எம்டி கிம்டி வரலாம், தே வில் சே நோ ஃபோன் கால்ஸ், நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு ஃபார் another 20 minutes அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கணும். அது ஒரு ஹையஸ்ட் லெவல்ல வர ஆர்டர். அது அதுக்கு தகுந்தவாளை தான் அங்க நியமிப்பா. அதுக்கு விஷயம் தெரிஞ்சவாளை தான். அதோட அந்த மீட்டிங்கினுடைய நம்ம எம்டினா டைம் எவ்வளவு ஒர்த்துன்னு புரிஞ்சவா தான். அதனால்தான் லக்ஷ்மண பெருமானை கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா காரியத்தை ஒப்படைக்கிறார். அப்போ தேவர்கள் வேணும்ட்டே தூர்வாசரை போய் அப்போ தூர்வாசர் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா இவ அந்த மாதிரி உள்ள விட முடியாது அப்படின்னா, யாரை பார்த்து சொல்ற, அயோத்தியே எரிச்சு விடுவேன், எல்லாரையும் எரிச்சு விடுவேன். அவரோ மகா கோபிஷர், செய்யக்கூடியவர். லட்சுமண பெருமாளால் தடுக்க முடியல. ஆனா அந்த கட்டளையை மீறிவிட்டோம் என்பதனால நேர இதுக்கு தண்டனை. He knows that Lord Rama will not spare him. There is no second thought. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர் ராமபிரான். நேர போய் சேரையில இறங்கிடுறார். இதை கேட்டுட்டு ராமபிரானும் மனம் உடைந்து போய் அவரும் நேர போய் இறங்கி இந்த வார்த்தைய நாகபாசத்தினாலே, இந்திரஜித்த நாகபாசத்தினாலே 2 பேரையும் தாக்கிய போது 2 பேருமே செத்த பணமாக விழுந்து விடுகிறார்கள். அப்ப கருடார்வார் ஓடோடியும் வருகிறார். அவரை பார்த்த உடனே அந்த நாகங்கள் அவர்களுடைய உடலை விட்டு ஓடி விடுகின்றன. கருடனை பார்த்த உடனே அதுல முதல்ல கொஞ்சம் சக்தி அதிகம் இருக்க ராமர் மூச்சுகிறார், வரார், எழுந்துடுறார். அப்ப இவரு இறந்து கிடப்பதாகத்தான் இவர் நினைத்தார். அப்போ என்ன கதறார், லட்சுமணா எனக்கு எப்படிலாம் நீ சேவை பண்ணியிருக்க, உன்னை இழந்து விட்டு நான் இந்த வெற்றியை அடைந்தேனே, ஆனால் இந்த வெற்றி எனக்கு ஒரு வெற்றியா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா, வாழ்நாள் முழுதும் நீ என்னை பின்பற்றி வந்தாய், இப்பொழுது முதல் முறையாக நான் உன்னை பின்பற்றி யமலோகத்துக்கு வருகிறேன் அப்படின்னு தன்னை மாய்த்துக் கொள்ள போக. அப்போ கருடாழ்வார பார்க்கிறார். அப்போ கொஞ்சம் அசைவு வருது. லக்ஷ்மணன் நல்ல வேலை, லக்ஷ்மணன் அப்போ கம்ஸ் பேக் டு லைஃப். அதனால ராமபிரான் அந்த எண்ணத்தை விடுறார். அது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ராமபிரான் ஒரு வார்த்தையை சொன்னா அது உடல் பொருள் ஆவி உள்ளத்திலிருந்து அடிவயத்திலிருந்து வெளியே வருகின்ற ஒரு உணர்வு. இப்ப லக்ஷ்மணன் இல்லைன்னு ஒண்ணு நேர தன்னை போய் மாய்த்துக் கொள்ளுகிறார். அந்த வார்த்தையை நிரூபிக்கிறார். இது சாதாரணமா நான் சொல்லி, இது மாதிரி ராமபிரான் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நான் பார்த்திருக்கேன் ராமாயணத்துல. புஷ்பக விமானத்துல ஏறி போறார் பிராட்டியாரோடு, ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு. அப்போ அனுமாரை கூப்பிட்டு முதல்ல சொல்றார், நாங்க 2 பேரும் வரோம், நீ எனக்கு முன்னாடி போய் பரதனை பார்த்து நான் வரேன்னு சொல்லு,
அவனுடைய முகத்துல ஒரு சின்ன ஒரு சுணுக்கம், இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவன் மூஞ்சில. ஸோ அண்ணா வராளா, ராஜ்யம் போச்சு, இத்தனை நாளா நல்லா ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தோம், இனிமே கிடையாதாக்கும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணித்துன்னா நீ என்கிட்ட உடனே வந்து சொல்லு, நான் பரதனையே ராஜாவாக்குகிறேன் அப்படின்னு அனுமார்கிட்ட சொல்ல. அவர் மனசுல அந்த எண்ணம் இருந்ததுனாலதான் அனுமார் அனுப்புறார். இவர் ஆஞ்சநேய சுவாமி மகா இது லட்சுமணன் அங்க இறந்து கிடக்கிறாருன்னா போயிட்டு ஔஷதத்தை கொண்டு வாங்க, மலையே தூக்கின்னு வந்தார், மறந்து விட்டாரு இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் மூலிகைகள் எல்லாம் மறந்து போய் அதுக்கெல்லாம் டைம் இல்லை பண்ணிட்டு மலையை அந்த மாதிரி பர்சன் அவரு. அவர் போய் பரதாழ்வாரை பார்த்தா அவர் அப்பதான் தீ மூட்டி அண்ணா வரேன்னு சொன்னா. நீங்க அந்த காலத்துல பெருசா கம்யூனிகேஷன் இதுவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் பிரமாதமா இருக்கா மாதிரி இந்த டேட்ல 14 வருஷம் பொறுத்து வரணும், வரல, நான் இந்த நெருப்புல இறங்க போறேன்னு. நல்ல வேலை போய் அவரை காப்பாத்துறார். இப்படி ஒரு தம்பியான்னு ஆச்சரியப்படுறாராம். அவர் சொல்றார், ராமபிரானை பார்க்கும்போது நான் நினைச்சேன், இவருக்கு மிஞ்சிய ஒரு புருஷோத்தமன் சகல லோகங்களையும் இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இவருக்கு விட மிஞ்சிய சிறந்தவர் யாருமே பிராட்டியாரை பார்க்கின்ற வரையில் என்றார். சீதா பிராட்டியாரை பார்த்தப்பதான் இப்படிப்பட்ட ஒரு தேவியை பிரிந்து அவர் இன்னும் எப்படி உயிரோட இருக்காருன்னு கேட்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு பரதாழ்வாரை வந்து பார்த்த உடனே இவா 2 பேரோட இவர் என்ன வசதியானவர் என்ற இவர மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியுமா? அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் ரொம்ப கொண்டாடுவா. ராமாயணத்துல ஹீரோ ராமபிரான். ஆனா ராமரை விட ரொம்ப பரிசுத்தத்துல ரொம்ப அதிகமான பேர் வாங்கியவர். அதுக்கு மாதிரி வரும், அதுக்கு மேல பரிசுத்தம் இருக்க முடியாது அப்படின்னு பேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம். அப்படி இருந்தவர் பரதாழ்வார். எனக்கு தெரிஞ்சு பரிசுத்தத்தில் பரதனுக்கு ஒப்பாகார் பெருமாள், யோக்கியதையில் பரதனுக்கு ஒப்பாகார் பெருமாள், இப்படிலாம் கொண்டாடுகின்றார்கள் பரதாழ்வார். அப்பேற்பட்டவரை பார்த்து ஆஞ்சநேய சுவாமி அப்படியே மகிழ்ந்து போட்டார். அவருக்கு நல்ல செய்தி ராமச்சந்திரமூர்த்தி வந்துட்டு இருக்காருலாம் சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி அதை வரவேற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு பரதன் சொல்ல இவரும் அதுல மூழ்கி போகிறார். மறந்தே போயிடுறார். ராமபிரான் வந்து அது என்ன விவகாரம் எனக்கு வந்து சொல்லு, நான் ப்ரிப்பேர்டா வரேன். இப்ப ராமபிரான் தன்னுடைய தொண்டனோடு எந்த அளவு ஐக்கியமா இருக்காருன்னா, எப்போ அனுமார் நம்ம கிட்ட மறுபடியும் வந்து சொல்லலையோ அப்போ அங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருந்தா வந்து சொல்லியிருப்பாரு. சோ பரதாழ்வார்ல அந்த மாதிரி எந்த இல்லை, நம்ம வரணும்னு பரதனும் ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. இதெல்லாம் ஏதோ அவர் ஞானி கடவுள்ன்ற மாதிரி இல்லை, ஒரு சாதாரண மனிதனாக அவர் இதையெல்லாம் யோசித்து ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சின்றது ராமபிரான் கிட்ட தான் பார்க்கணும். ஒரு சுச்சுவேஷனையும் அனலைஸ் பண்ணி அறிவுபூர்வமான முடிவை எடுப்பதுன்னு. அதான் அவர் வசிஷ்டர் சீடர் இல்லையா, யோக வாசிஷ்டம் படிச்சவர் இல்லையா, அதனால அவருக்கு அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அப்பேற்பட்டவரை அங்க பட்டாபிஷேகத்தும் போது இவர் ரெகுலரா அப்போ யுவராஜ் பட்டாபிஷேகம் தான் அது மாதிரி ஆச்சு. 14 வருஷம் காட்டுக்கு போகுது. ஒரு ரெகுலர் பட்டாபிஷேக சக்கரவர்த்தியா முடிசூடி கொள்ளும் பொழுது லட்சுமணன் கிட்ட சொல்ற, பரதன் கிட்ட, லட்சுமணன் இளவரசனா இருக்கட்டும், அதான் உனக்கோட பெரிய அண்ணா இல்லையா, அவன் தான் யுவராஜா இருக்கணும் அப்படின்ற. பரதர் ஆஹா அப்படின்னு போய் லட்சுமணனை கட்டிட்டு நீங்க தான் யுவராஜ் சொல்லிட்டார் அண்ணா அப்படியே மகிழ்ந்து போய் சொல்ற. அப்போ லட்சுமணன் சொல்ற, ஐயா ரொம்ப வெக்கப்பட்டு சொல்றான். ஏன்னா என்ன போய் சொல்றீங்க, நான் அன்றாடம் என்ன அண்ணாக்கு நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சேவகன், எனக்கு ராஜ்ய பரிபாலனை எனக்கு என்ன தெரியும். பரதம் வந்து இஸ் ட்ரெயின்ட், 14 வருஷம் அவன் இதுலயே வேலையா இருந்திருக்கான், அவன் யுவராஜா இருக்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி பரதாழ்வார யுவராஜா பட்டம் கட்டுறான். இப்படியெல்லாம் பிரதர்ஸ், இந்த பிரதர்ஸ்குள்ள அவளுக்கு இருக்கிற ஒரு அந்யோன்யம் பார்த்தா என்னமோ அவ 3 தாய் வயிற்றுல பிறந்த மாதிரியே இல்லை.
எல்லாமே கௌசல்யக்கு பிறந்த மாதிரி தான் இருக்கு. மாற்றாந்தாய் மகன்கள் மாதிரியே இல்லை அந்த 4 பேரும். உத்தருக்கு அவ்வளவு உயிரியே கொடுக்க முடியாத அந்த அளவு ராமபிரான் தன்னுடைய சகோதரரை டாமினேட் பண்ணியிருக்கார். அவரை பார்த்தா பூரண சரணாகதி தான். அவருக்காக நான் என்ன ஒண்ணா செய்வேன்றது தான். இன்றைக்கும் அப்படி இருக்கான்னா அன்னைக்கு கண்ணெதிர அந்த சகோதரர்கள் 3 பேர் இருக்கிறதுல என்ன ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பர்சனாலிட்டி ராமபிரான். இப்படிதான் நினைச்சுக்கும் போது இவர் இன்னும் ரொம்ப ஆட்ட சாட்டமா உயரமா நல்ல இதுவா மற்றவர்கள்லாம் கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. வால்மீகி சொல்றார் 4 பேரும் ஒரே மாதிரியான கான்ஸ்டியூஷன் தான். ஹைட்டு வெயிட்டு உயரம் ஏறம் எல்லாம் 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் இல்லை. அதுல ராமபிரான் அந்த அளவு தன்னுடைய நடத்தையினாலே யோக்கியதையினாலே அவ்வளவு பெருசா உயர்ந்து நிற்கிறார். எல்லாரும் அவரை பார்த்தா சரணாகதி பண்றாரு. இதெல்லாம் ராமாயணத்துல நான் பார்த்த கொஞ்சம் அப்சர்வேஷன்ஸ். இவ எப்படி உருவத்தினாலே இவாதாங்க வித்தியாசம் இருக்கா அப்படின்னு தேடி தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்றார் வால்மீகி ஒரே மாதிரி தான் இருக்காரு 4 பேரும். சத்ருகுணன்லே நம்ம அப்படி நினைச்சுக்கிறது இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ராமபிரான் காட்டுல அந்த பரதன் இவரை கூப்பிட்டு போக வரும்பொழுது என்ன ஒரே சத்தமா இருக்கேன், மேலே ஏறி பாரு என்ன நடக்கிறதுன்னும் போது லட்சுமணன் அந்த பனை மரத்து மேல ஏறி பார்த்துட்டு இந்த கொடியை பார்த்துட்டு ஆஹா கைகேயி மகன்ற தம்பின்னு சொல்ல பரதன்னு சொல்ல கைகேயி மைந்தன் என்னிடத்துல இன்றைக்கு அகப்பட்டு கொண்டான், தீர்த்து போடுறான் அவனை அப்படின்னு ரொம்ப லட்சுமணர் கோபாவேசமானவர் மகா கோபத்தோட சொல்ற. எல்லாத்தையும் கேட்டுட்டு ராமர் என்ன சொல்ற, ஏன் லட்சுமணா இப்படி அங்கலாச்சிக்கிற, இப்படி ஆதங்கப்படுற, பரதம் வரட்டும், லட்சுமணனுக்கு அவனுக்கு ராஜ்யம் வேணுமா கொடுன்னு அவனை கொடுக்க சொல்லிடுறேன், நீ போயிரு, அவனுக்கு பத்தி நீ ராஜாவாகிரு அப்படின்ட்டு. அவ்வளவு நம்பிக்கை பரதன் மேல. இவர் வெக்கப்படுறான், மூஞ்செல்லாம் தப்பு பண்ணிட்டுமே. அப்படியாண்ணா அண்ணா சொல்லிட்டு அப்படியே அவரு பூர்ண விசுவாசம். அப்படியாண்ணா அது மாதிரி எனக்கு பின்ன படையெல்லாம் ஆச்சு, வரட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவ்வளவு ஒரு நம்பிக்கை பரதன். அன்னைக்கு சொன்னார் உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு. அது சாதாரண வார்த்தை இல்லை, அதுக்காக சொல்ற வர அவருக்கு கண்டிப்பா நான் உனக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றுறார். அந்த அக்கேஷன் வரும் பொழுது அவரு மறக்கல. அன்னைக்கு ஏதோ சொன்ன மறந்து போச்சு இல்லை. லட்சுமணன் யுவராஜா இருக்கட்டும், அப்படி ஒரு அண்ணா. He protects the interest of every brother, every friend to such an extent that they feel moved that they start protecting his interests. அப்படி ஒரு மாபெரும் பர்சனாலிட்டி, அப்படி ஒரு வாழ்க்கை. ஈஸ்வரன் சொல்றார் அன்றாட நான் ராமபிரானுடைய ராமதாரகம் மோதி காசியில அவர் மோட்சத்தை கொடுக்கிறாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்ணெதிர பார்த்து அதை உறுதி செய்திருக்கிறார். அப்படி ஸ்ரீராம ராம ராமேதி மத்தவாள்லாம் என்னென்னமோ சொல்றா, இங்க ஈஸ்வரன் தான் சொல்றார் இந்த வார்த்தையை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே ஆபதாவக அர்த்தாரம். ராமபிரான் பெயரை சொன்னா அத்தனை மங்களமும் நமக்கு இன்ஸ்டன்டா உண்டாகும். அப்படி ரசித்து கழித்து அந்த ராமர் என்கின்ற அந்த ஆனந்தத்துல மூழ்கி இருக்கு. என்ன போய் அவர் அவதாரத்தை முடிக்க சொல்றீங்களா? 100% கிடையவே கிடையாது. ஏற்கனவே பண்ணவர் தான், வர அவதாரத்துல நரசிம்ம அவதாரத்துல பண்ணவர் தான். ராமாவதாரம் பண்ண மாட்டேன்னு விடுறார். அதுதான் சைவ வைஷ்ணவ அபேதம். இப்படி இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை this is one of the most extraordinarily interesting subject. இத ஒவ்வொருத்தரும் இந்த பாரத பூமியில பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால்தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்றது அது இதெல்லாம் பண்ணல. இது கேட்டா போறோம், உங்கள் இதயத்தினுள்ளே ஊடுருவி பாயும் இந்த சைவ வைஷ்ணவ அபேதம்.
திஸ் இஸ் an aspect that will purify us. எல்லா தெய்வங்களையும் ஒத்துக்கொள்ளும்படியா செய்யும். எந்த தெய்வத்தின் மீதும் வெறுப்பு வராமல் செய்யும். ஒரு தெய்வம் என்பது அந்த பரமாத்ம வசுடைய ஒரு கூறு. ஆன்மாதான் அது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கும். ஒரு சாதாரண மானிடர், ஒரு தாய் வயிற்றிலே உங்களை போன்று என்னை போல பிறந்த ஒரு ராமபிரான் தெய்வமாக மாற முடியும் என்பது, நம்மை போல உங்களை பிறந்த ஒரு பகவான் ரமண மகர்ஷிகள் தெய்வமாக அவர் டிகே சுந்தரேசையர்கள் ராமபிரானாக காட்சியளி, இதெல்லாம் பின்னாடி வரப்போறது. இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் புராணங்கள் மிக பெருத்தளவிலே எடுத்து காட்டுவது. எந்த புராணத்தை தொட்டாலும் அங்க ஈஸ்வரனும் விஷ்ணுவையும் பத்தி வரும்பொழுது அவர்கள் இருவரிடையே நிலவிய அந்த அந்யோன்யம் அப்படியே பீரிட்டு கொண்டு பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இது ஒவ்வொரு இதை பற்றி தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இது பரிசுத்தப்படுத்தும். அதனாலதான் இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தின் ஒரு பகுதியாகிய ராமபிரான், இதைதான் நம்ம எடுத்துக்க போறோம். பகவான் எப்படி ராமபிரானாக நமக்கு காட்சி அளிக்கிறார். அவ்வளவு வசதி. ஒரு மனிதனாக பிறந்து, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான், ஒருத்தர் ராமர், இன்னொருத்தர் ரமணர். தங்களை பரிபூர்ணமாக தெய்வமாக உணர்ந்து வாழ்ந்தவர். ராமபிரான் கடைசி காலத்துல அப்படி ஆனார். கொச்சமா ட்ரை பண்ணி அந்த தெய்வத்தின் நிலைக்கு தன்னை உணர்த்தி கொண்டார் கடைசியில. ஆனா பகவானோ 16 வயசுல தன்னை உணர்ந்தவர். முழுக்க அவர் நம்மிடையே வாழ்ந்த 54 வரை 70 வயது வரையில உடலோடு இருந்த வரையில இன்றைக்கும் உடலை நீத்த பின்பும் பரிபூர்ண தெய்வமாக நம் கண்முன்னே நமக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றார். அனைத்து தெய்வமும் நான் என்று இப்படி இவரை ரிலேட் பண்ணி ஒரு தெய்வத்துக்கும் ரிலேட் பண்ணி சாட்சாத் முருகப்பெருமான் தான் இவர், சாட்சாத் ராமபிரான் தான் இவர், சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா தான் இவர், சாட்சாத் பராசக்தி இவர் தான், விநாயக பெருமான் இவர் தான். சூரியனோடு சூரிய நாராயணனாக முழுக்க ஐக்கியப்படுத்தி கொள்கின்ற ஒரு மாபெரும் துறவி, ஒரு மாபெரும் ஞானி இவர். இப்படி இவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு சத்குருவுக்கு நம்ம சொல்ல முடியாது. யூ கான்ட் ரிலேட். யூ கேன் ஹார்ட்லி see another சத்குரு who is of this stature. இதையெல்லாம் மேலும் பெருசா பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்பிலே. இந்த புராணங்கள் இன்னும் என்னவெல்லாம் இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை பற்றி பெருமை பேசுகின்றன என்பதை மேலும் பார்க்கலாம். உங்கள் பொறுமைக்கு நன்றி. இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्.